ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஏன் டவுன் ஆயிருக்கு, என்ன ரீசன்? ஸோ பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுன்ல இருந்தது. யூஎஸ் மார்க்கெட்டும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபெட் ரேட் கட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சில மார்க்கெட் நியூஸ் பார்க்கலாம். மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் 23.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80.8 crore-லேருந்து 99.7 crore. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 29.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 226.3 crore-லேருந்து 292.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.72% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டியூப்ரோ ஹைதராபாத் மெட்ரோ ரயில் பிசினஸ்ல உள்ள என்டையர் ஸ்டேக்கை செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டு தெலுங்கானா கவர்மெண்ட் மெட்ரோ கம்பெனி கிட்டயே எவ்வளோக்குன்னா 1461 crore செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ 2.41% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 13.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 123.5 crore-லேருந்து 139.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பர்ஃபார்மிங் அசெட் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 0.94-லேருந்து 92% கம்மியாயிருக்கு. கிராஸ் என்பிஏவும் 2.59%-லேருந்து 2.46% கம்மியாயிருக்கு. ஸோ ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.48% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புருவங்கரா அவங்களோட சப்சிடரியான ஸ்டார் ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நியூ ப்ராஜெக்ட். ஸோ சிவில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் நெஸ்ட் பெங்களூர். ஸோ ஃபார் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், இது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இதான் கிடைச்சிருக்கு. இதோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 144.45 crore. ஸோ புருவங்கரா 1.38% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,546 crore-லேருந்து 5,553 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரோயிங் லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.75 lakh crore-லேருந்து 5.5 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரோயிங் லிமிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ போர்டு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ரைஸ் மோர் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம் எப்போ அவங்களுக்கு தேவையோ. ஸோ அதுதான் பாரோயிங் லிமிட். ஸோ அதுதான் இப்போ 3.75-லேருந்து 5.5 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் $1.39 கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிந்து சிங்க் இன்னைக்கு கம்மி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4% வரைக்கும் நான் பார்க்கும்போது டவுன் ஆயிருந்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ 11 per share இன்டரிம் டிவிடெண்ட் அதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இன்னைக்கு தான். ஸோ Q4 ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நல்லா ரேலி ஆயிருந்தது. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இன் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிந்து சிங்க் 3.91% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேதாந்தா ஸோ மெயின் நியூஸே இன்னைக்கு இதுதான். வேதாந்தா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,948 crore-லேருந்து 9,352 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 51,524 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 26.8-லேருந்து 32.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வேதாந்தாவுக்கு May 1 தான் ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ May 1 நாளைக்கு லீவு. அதனால எஸ்டர்டே யாரெல்லாம் வேதாந்தா ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்களோ ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கும் அக்கௌண்ட்ல. வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், அப்புறம் இப்போ நீங்க கையில வச்சிருக்கிற வேதாந்தா. ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் கிடைக்கும். டோட்டலா 5 ஷேர்ஸ் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா டோட்டல் கவுண்ட் 5 ஷேர்ஸ். ஸோ அதுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு மார்னிங்கே. ஸோ எக்ஸ் டிமர்ஜர் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
289.50 செட்டில் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் பார்க்க போது 270 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ பார்க்கலாம் இது எப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிமர்ஜர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி 30 to 45 டேஸ்க்குள்ளே செட்டில் ஆகிடும். ஸோ மிட் ஜூனில் செட்டில் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வேதாந்தா பாருங்க 278ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் எம்ஃபசிஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 446 crore 510 crore. ரெவன்யூ 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்குறோம். இப்போ வந்து Q4 ரிசல்ட் போன வருஷம் Q4 ரிசல்ட்டோட கம்பேரிசன் பண்ணி 3,710 crore 4,200 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 15.21% 15.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எம்ஃபசிஸ் 2.33% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ரிசல்ட்டோட எதிரொலியா. அடுத்ததா ஜோதி லேப்ஸ்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வேர் ஹவுஸ்ல பஞ்சாப்ல எஸ்டர்டே மார்னிங் நடந்திருக்கு. ஸோ நெய்பரிங் பில்டிங்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை, யாரும் ஹர்ட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரேஜ் சென்டர் தான். ஸோ இங்கே ப்ரொடக்ஷன்லாம் நடக்கல, இட்ஸ் நாட் அ ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபுல்லாக இன்சூர்டு தான். ஸோ ரெக்கவர் பண்ணிவிடுவோம், நாங்கள் மணி எந்தெந்த ஸ்டாக்லாம் லாஸ் பண்ணோமோ ரெக்கவர் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜோதி லேப்ஸ் 2.84% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.